திருவிடுகளே போற்றி போற்றி. தாரம் போனா தூரம், பூரம் போனால் பாரம். எல்லாம் வல்ல அம்பிகையின் அவதார தினமான ஆடிப்பூர அன்று பக்தர்கள் யாவரும் ஆலய அம்பாளின் ஆலயங்களுக்கு சென்று வாழ்வில் வளம் பெற வேண்டிக் கொண்டு பிறந்த கதை பற்றி ஒரு சிறிய தொகுப்பு. ஆண்டகோடி பிரம்மாண்ட நாயகி ஆகிய ஸ்ரீ பூலோகத்திலே அவதரித்த தினம்தான் ஆடிப்பூரம். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கின்றதோ அதே போன்று ஒரு வருடத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. தை முதல் நாள் மாதம் முடியும் தினம் உத்தராயண புண்ணிய காலமாகவும், ஆடி 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் முடியும் காலம் வரை தட்சிணாயன புண்ணிய காலமாகவும் பாகங்களாக குறிப்பிடப்படுகின்றது. இதிலே உத்தராயண புண்ணிய காலத்தில் ஈசனை வழிபடுவதற்கான சிறந்த காலமாகவும், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே அம்பிகையை வழிபடுவதற்கான சிறந்த காலமாகவும் குறிப்பிடப்படுகின்றது. நம்முடைய ஒரு வருட காலம் தேவாதி தேவர்களுக்கு ஒரு நாளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நம்முடைய 365 நாட்கள் தேவர்களுக்கு ஒரு நாளாகும். அவர்களது பகல் நேரம் உத்தராயண புண்ணிய காலமாகவும், அவர்கள் உறங்கும் நேரம் தட்சிணாயன புண்ணிய காலமாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தேவர்கள் உறங்கும் காலம் என்றார்கள். அதை பலர் தவறாக நினைத்து இறைவன் உறங்கும் காலம் என்று நினைக்கின்றார்கள். தேவர்கள் உறங்கும் காலமாகும். இந்த காலத்திலே இருளை ஒளியாக்கும் வல்லமை பெற்றவர் யார் என்றால் எல்லாம் வல்ல ஆண்டகோடி பிரம்மாண்ட நாயகி ஆவாள். எப்படி அபிராமிப்பட்டர் அமாவாசை தினத்தில் திதியை மாற்றி பௌர்ணமி என்று கூறி தன் பக்தியை வெளிப்படுத்தி எல்லாம் வல்ல அந்த அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அந்த அமாவாசை தினத்தை பௌர்ணமியாக ஒளிரச் செய்தாலோ, அதுபோன்று இந்த தட்சிணாயன காலத்திலே நம்முடைய வாழ்வை உயர்த்தி தருவாள். நளிக்கென்று முன்னே பல கோடி தபங்கள் செய்தார், நளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் பின்னளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொப்ப வரிமலையா மலை பைங்கிளியே. இப்படி நம்முடைய வாழ்வையும் எல்லாம் வல்ல அந்த இருந்த பேரர்கள் கொண்ட அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி உயர்த்தி தருவாங்க. இனி இந்த ஆடிப்பூர நிகழ்ச்சி அம்மன் அவதரித்த தினத்துல அம்மனுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் காப்பு சாத்துவாங்க, சந்தன காப்பு சாத்துவாங்க. இதெல்லாம் விட சிறப்பா அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. எப்படி ஒரு பெண்மணி கர்ப்பமானா 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதம் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்களோ, அதே போன்று எல்லாம் வல்ல அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகிக்கு 5வது மாதம் வளைகாப்பு நடத்துவாங்க. யதார்த்தத்தில் 5வது மாதம் தான் வளைகாப்பு நடத்தணும். இன்றைய காலகட்ட சூழ்நிலையில நம்மளால அது இன்றைய காலகட்டத்தில் அது முடியாத ஒரு காரியமா இருக்கு. அவசர காலத்தில் இருக்கனால அந்த பொன்மணியை பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால சூழ்நிலைக்கு ஏற்ப மாத்தி 7வது மாதம் 9வது மாதம் மாத்திட்டாங்க. இல்லாம 5வது மாதம் தான் வளைகாப்பு நடத்தணும். அது ஏன் 5வது மாதம் வளைகாப்பு நடத்தணும்னா, எல்லாம் வல்ல அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகிக்கு பங்குனி மாதம் ஈசனுக்கும் சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் என்ன செய்யும், திருமணம் நடைபெறும். இந்த பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய திருமணத்தினால 5வது மாதம் அநேகமாக கர்ப்பம் தெரிந்து 3 மாதத்திலே கர்ப்பம் தெரிந்தது தெரியும். 4வது மாதம் 5வது மாதம் இதுல இருந்து சிறப்பு நடத்துவாங்க. அதுக்காக தான் ஆடி மாதம் என்ன பண்ணுவாங்க, வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. சரியா? அதனால அம்மனுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளையல் சாத்தி வளையல்கள் வாங்கி கொடுத்து வேப்பலையில வளையல் கட்டி போடலாம். இனி இந்த ஆடி மாசத்துல மனிதனுடைய உடல் கூறு மாற்றமா இருக்கும். அதுக்காக கூழ் சாப்பிடுவாங்க. அந்த கூழ் மனிதனுக்கு அதிகமாக மனிதன் சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிடணும் என்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஆலய வழிபாட்டில் அந்த கூழை அம்மனுக்கு படைச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். இனி ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த வானத்தில் இந்த சுக்கரன் எப்படி தெரிவார்னா, கட்டில் கால் போன்று தெரிவாரு. நம்முடைய படுக்கையறை செல்வ செழிப்பா வாழணும்னா சுக்கரனை தரிசிக்கணும். ஆடிப்பூர நிகழ்ச்சியில சுக்கரனை தரிசிங்க. அப்படி தரிசிக்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமை தோறும் வானத்துல சுக்கர தேவன் இருக்கா நினைச்சுக்கிடுங்க. காதல் இதெல்லாம் சுக்கரனால நடைபெறக்கூடிய விஷயங்கள். வைணவத்திலையும் ஆடிப்பூர நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டாடப்படும். ஏன் அப்படின்னா, பரந்தாமனுடைய கதையா இருக்கட்டும், சங்கா இருக்கட்டும், சக்கரமா இருக்கட்டும், வாளா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய ஆழ்வார்களாக அவதரிச்சிருக்காங்க. அதே சமயத்துல பூமாதேவியும் என்ன பண்ணிருக்காங்க, ஆண்டாளா அவதரிச்சிருக்காங்க. பூமாதேவியிலிருந்து துளசி மடத்துல ஆண்டாள் அவதரித்த தினமும் ஆடிப்பூரம் தான். ஆகையினால பெருமாள் ஆலயங்கள்லயும் இந்த ஆடிப்பூர நிகழ்ச்சி மிக விமர்சையா கொண்டாடப்படும். தாய்மை என்பது பெண்மைக்கு உரித்தானது. சாதனை பெண்மணிகள் பலர் அவதரிச்சிருக்காங்க. லட்சுமி பல அவதாரம் எடுத்திருக்காங்க. சீதாவை எடுத்திருக்காங்க, சத்யபாமாவை எடுத்திருக்காங்க, ருக்மிணியை எடுத்திருக்காங்க. இப்படி பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் லட்சுமியினுடைய மற்ற அவதாரங்கள் எல்லாத்துலயுமே இறைவனும் அவதரிப்பார். ஆனா ஆண்டாள் அவதாரத்துல
இறைவன் அவதரிக்கல. பெரியாழ்வார் தன்னுடைய பெருமாளுக்கு பூஜை செய்யும் போது ஆண்டாள்கிட்ட பூ பறிக்க சொல்லுவாங்க, பூ கட்டி வைப்பாங்க. ஆனா ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க, எல்லா பூவையுமே தன்னுடைய கழுத்துல போட்டுட்டு இறைவனுக்கு கொடுத்துடுவாங்க. நல்லா இருந்தா மட்டும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இறைவனையே கணவனா நினைச்சாங்க. அந்த விக்கிரகமா இருக்கக்கூடிய, அதாவது கல்லாக இருக்கக்கூடிய அந்த பகவானையே அடையணும்னு நினைச்சாங்க. கடைசியில் அடைஞ்சாங்க. சரி, ஆண்டாள் அடைஞ்சாங்க. அப்படி ஆண்டாள் அப்படிப்பட்ட ஆண்டாள் பிறந்த தினமும் ஆடி பிறந்த வைணவ தலங்கள் எல்லாம் பயங்கர சிறப்பா இருக்கும். இனி மொத்தத்திலே அந்த ஆடிப்பூர நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வளகாப்பு நிகழ்ச்சி நடத்தும் போது சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு சப்பரம் மாதிரி செய்து காலையிலே பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுடைய போட்டோ வச்சு சின்ன மாலைகள் எல்லாம் போட்டு ஊரா எடுத்துட்டு போவாங்க. சாயங்காலம் பாத்தீங்கன்னா அந்த சப்பரத்திலே ஒரு விளக்க கொளுத்தி நல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆடம்பரமாக ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல வளையல் சாத்திருப்பாங்க. வளையல் ஒட்டு மொத்தமா வளையல்லே அலங்காரம் பண்ணிப்பாங்க. புடவை கொடுத்துருப்பாங்க. ஒரு சீமந்தம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்களோ அதே போல எல்லா வகையான பண்டபராரங்கள் கொடுத்துருப்பாங்க. நல்ல அருமையான ஒரு வழிபாடு. ஆடிப்புற தினத்துல வழிபட்டா நமக்கு திருமண தடை இருந்தா நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், நம்முடைய உடல் கூறுகள் இருக்கக்கூடிய கேடுகள் மாறும், ஆரோக்கியம் பெருகும், ஞானம் பிறக்கும், அறிவு வளரும், கல்வி சிறந்து விளங்கலாம். நண்பர்களே, அகல ஆடிப்பூர நிகழ்ச்சியில நிச்சயமா அம்பாளை வழிபட்டு வாழ்வில் பயன்பெறுங்கள். கிருஷ்ணர் வேணும் எப்படி இருந்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா.